துளாராசிக்காரர்கள் திருமண வாழ்வில் வெற்றியடையக்கூடிய அமைப்பு என்பது பொதுவாக உண்டு. அது எந்த விதத்தில் அப்படின்னா, லைஃப் பார்ட்னருடைய பேர்ல இவர்கள் பிசினஸ் பண்ணினாலும், அவர்களுடைய பேர்ல சொத்துக்கள் வாங்கினாலும், இவர்களுக்கு ஒரு நல்ல வெற்றி என்பது ஏற்படும். இப்ப பேசும்போது சொல்லியிருந்தீங்க. அதாவது இவங்களுக்கு எதுவுமே முரண்பாடா தான் அமையும் அப்டின்ற ஒரு முரண்படாம. விஷயம் சொல்லியிருந்தீங்க. திருமணம் அப்டின்றதுமே ரொம்ப லேட்டா தான் நடக்குமா திருமண இல்லைங்களா? வாழ்க்கை கொஞ்சம் துளாராசிக்காரர்களுக்கு தாமதப்படும். இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள், அதாவது கல்வியாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்வாக இருந்தாலும் சரி. ஏன்னா 4ஆம் வீட்டுக்கு அதிபதி சனி அப்படிங்கிறதுனாலயும், இவர்களுக்கு லக்னத்தில் உச்சமடையக்கூடிய சனி 7ஆம் வீட்டை பார்ப்பதனாலும், கொஞ்சம் காலதாமதமாக கிடைக்கும். ஆனா, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட்டா அந்த அப்படின்ற அமைப்பு மாதிரி என்பது துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. இருக்கு. துலாம் ராசி பெண்களுக்கு என்ன நல்ல பலன்? கேள்வி. துளாராசி பெண்கள் நெறைய தியாகிகள் அப்படின்னு சொல்லணும்னா, பொதுவாவே பெண்கள் தியாகிகள் தான். துளாராசி பெண்கள் தான் அதில் தியாகம் அதிகமாக செய்பவர்கள். எப்படின்னா, இவர்கள் ராசியில் உச்சமடையக்கூடிய சனி என்பது, இவர்கள் இந்த பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய சேவை. அதாவது திருமணம் ஆன பிறகு மாமனாருக்கு, மாமியாருக்கு செய்றது மட்டுமல்லாமல், தனது பெற்றோர்களுக்கும் செய்ய வேண்டிய சேவையை இந்த ராசிக்காரர்கள் வெளிப்படுத்துவார்கள்.